தண்ணீர் தொட்டியை கைவலிக்க சுத்தம் செய்ய தேவையே இல்லை. 15 நிமிடத்தில் வேலை முடிந்திடும் போல. வீட்டு தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்வது என்றாலே பலருக்கும் பெரும் சிரமத்தை தருகிறது. அரை நாள் நேரம் எடுத்துக்கொள்ளும் வேலை என்ற எண்ணத்தால் பலர் அதை மீண்டும் மீண்டும் ஒத்திவைப்பார்கள். ஆனால் உண்மையில் இது அவ்வளவு கடினமான பணியல்ல. நிபுணர்கள் கூறுவதாவது, வெறும் 15 நிமிடங்கள் ஒதுக்கினாலே தொட்டி பளபளப்பாக சுத்தம் செய்ய முடியும். இதற்கு தேவையானவை வீட்டு உபயோகப் பொருட்களே. அதிக செலவோ சிரமமோ இல்லை. முதலில் செய்ய வேண்டியது தொட்டியில் இருக்கும் நீரை முழுவதுமாக வெளியேற்றுவதே. அடிப்பகுதியில் தங்கியிருக்கும் பாசி, மணல், கருமை, அடை போன்றவை முழுவதும் வெளியேற வேண்டும். இந்த கட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அடியில் சிறிதளவு தண்ணீர் கூட மிதந்தால் அதுவே அடுத்த முறை கிருமி வளர்க்கும் காரணமாக மாறிவிடும். எனவே முழுமையாக காலி செய்த பிறகே அடுத்தபடி தொடங்க வேண்டும். அதன் பிறகு வீட்டிலேயே இருக்கும் சோப்பு பவுடர் அல்லது வாஷிங் லிக்விட் சிறிதளவு நீரில் கலந்து நீளமான பிரஷ் கொண்டு தொட்டியின் சுவர்கள் மற்றும் அடிப்பகுதியை நன்றாக தேய்க்க வேண்டும். இதனால் கண்ணுக்கு தெரியும் அழுக்கு, பாசி, கரை போன்றவை உடனே அகலும். இது தொட்டியை சுத்தம் செய்வதில் அடிப்படை பராமரிப்பாகும். சிலர் சோப்பின் வாசனை தண்ணீரில் இருந்து விடுமோ என்று கவலைப்படுவார்கள். ஆனால் அதனை தொடர்ந்து தூய நீரால் கழுவினால் எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போது யூடியூபில் வைரலாகி கொண்டிருக்கும் ஹேக் பேக்கிங் சோடா பிளஸ் வினிகர் கலவையே. சிறிதளவு பேக்கிங் சோடாவை தொட்டியின் சுவர்களில் தூவி அதன் மேல் வினிகர் ஊற்றினால் உடனடியாக உருவாகும் இந்த சுவர்களில் ஒட்டியிருக்கும் பழைய கரைகளையும் அடுக்குகளையும் கரைத்துவிடும். மிக குறைந்த நேரத்தில் தொட்டியை மின்னும் வகையில் சுத்தமாக்கும். இந்த முறை ஆயிரக்கணக்கானோர் யூடியூபில் பார்த்து பின்பற்றி வருகிறார்கள். மற்றும் ஒரு எளிய வழி, எலுமிச்சை சாறு. தொட்டியின் சுவர்களில் எலுமிச்சை சாறை தடவி 2 நிமிடங்கள் விட்டு கழுவினால் பாசி மறைந்து துர்நாற்றமும் களைந்துவிடும். எலுமிச்சையின் இயற்கையான சிட்ரிக் ஆசிட் நீரில் இருக்கும் பாக்டீரியாக்களை தடுக்கிறது. சில குடும்பங்கள் இதையே மாதாந்திர வழக்கமாக பின்பற்றி வருகின்றன. அதிக கெமிக்கல் பயன்படுத்த விரும்பாதவர்களுக்கு இது சிறந்த இயற்கை வழி. சுத்தம் செய்த பிறகு கிருமிகளை முற்றிலும் அழிக்க ப்ளீச் கலந்த நீரை 2 அல்லது 3 நிமிடங்கள் தொட்டியில் ஊற வைக்கலாம். இது பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை வளர்வதை தடுக்கும். பின்னர் அந்த நீரை வெளியேற்றி தூய நீரினால் 2 அல்லது 3 முறை நன்றாக கழுவினால் தொட்டி பளபளப்பாகும். கவனிக்க வேண்டியவை என்னவென்றால், ப்ளீச் கலந்த நீரை அதிக நேரம் வைக்கக்கூடாது. அது குடிநீரின் சுவையையும் தரத்தையும் பாதிக்கும் அபாயம் இருக்கிறது. மாதத்திற்கு ஒரு முறை அல்லது குறைந்தபட்சம் 2 மாதத்திற்கு ஒரு முறை தொட்டியை சுத்தம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் குடிநீரின் மூலம் வயிற்றுப்போக்கு, டைபாய்டு, ஹைபட்டிஸ் போன்ற தொற்று நோய்கள் பரவும் அபாயம் அதிகரிக்கும். எனவே இனி தண்ணீர் தொட்டி சுத்தம் செய்வது சிரமமில்லை. ட்ரைன், ஸ்க்ரப், ரின்ஸ், டிஸ்இன்ஃபெக்ட், ஃபைனல் ரின்ஸ் என்ற 5 எளிய படிகளை பின்பற்றினால் போதும். யூடியூப் ஹேக் போல 15 நிமிடங்கள் ஒதுக்கினால் குடும்பத்தின் ஆரோக்கியம் காக்கப்படும்.